Friends, நம்ம இப்போ 10th standard mathsல unit exercise 2 பார்க்க போறோம். அதுல first question, prove that n square minus n is divisible by 2 for every positive integer n அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த வேல்யூ வந்துட்டு divisible by 2 ஆ இருக்கணும் for all positive integer n அப்படின்னு தான் question கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து n அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்ப அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து நம்ம வந்து ஒன்னு நெகட்டிவ். சோ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டு கேஸ்ல எடுத்துக்கலாம். ஒரு கேஸ்ல வந்துட்டு அது ஈவன் நம்பரா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இன்னொரு கேஸ்ல அது வந்துட்டு ஆட் நம்பரா எடுத்துக்கலாம். சோ ஈவன்னா ஒரு நம்பர் வந்து ஈவனா இருக்கணும்னா அது எப்படி இருக்கும்? அதை நம்ம வந்துட்டு 2k அப்படி சொல்லலாமா? ஏன்னா 2 into 1 வந்துட்டு 2, 2 into 2 வந்துட்டு 4, 2 into 3 வந்துட்டு 6. சோ 2, 4, 6 இது எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்பர். சோ ஜென்ரலா அதை 2kன்னு சொல்லலாம். இப்ப அதே இது ஆட் நம்ம எப்படி சொல்லுவோம்? 2k plus 1. ஏன்னா 2 into 1 சொல்லிட்டு plus 1, that is 2 plus 1 வந்துட்டு 3. 2 into 2, 2 2s are 4 plus 1 வந்துட்டு 5. So 3, 5ல ஆட் நம்பர்ஸா? so ஆட் நம்பருக்கு 2k plus 1 னும் ஈவனுக்கு 2k னு வச்சுக்கலாம். இப்ப n square minus n பண்ணலாமா? n square minus n வந்து எப்படி இருக்கும்? 2k the whole square minus 2k. So 4k square minus 2k னு வருமா? இப்போ இதுல இருந்து நம்ம 2k வை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2k எடுத்துட்டோம்னா ஒரு k மட்டும் இருக்கும். So 2k minus 1. So இந்த டேர்ம் வந்துட்டு divisible by 2 தானே? ஏன்னா வெளியே நம்மளுக்கு 2k இருக்கு. இதை நம்ம 2 ஆல நம்மளால ஈஸியா டிவைட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இங்க 2 வெளியில இருக்கிறதுனால. சோ இந்த டேர்ம் வந்துட்டு divisible by 2 for even integer. அது இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஆடுக்கு வருதான்னு பார்க்கலாம். சோ n square minus n அதான் கொடுத்திருக்காங்க. சோ 2k plus 1 the whole square minus 2k plus 1. so a plus b the whole square. அப்போ a square plus 2ab plus b square minus 2k minus 1. இப்போ plus 1 minus 1 நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து 4k square plus 4k minus 2k. இது என்னது? அப்போ 4k square plus 4 minus 2 வந்துட்டு 2k. இப்போ இங்க 2k நம்ம வெளியே எடுத்தோம்னா இங்க வெறுமனே 2k plus 1 இருக்கும். சோ இதுவும் வந்துட்டு divisible by 2 தான். ஏன்னா நம்மளுக்கு வெளியே இங்க 2k இருக்கு. ஓகேவா? சோ ஆட் இன்டிஜரும் வந்துட்டு divisible by 2 வந்துருச்சு. ஈவனுமே 2க்கு divisible வந்துருச்சு. அப்ப எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸுமே divisible by 2 தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதை நம்ம எழுதிடலாமா? சோ n square minus n வந்து is divisible by 2 for every positive integer n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? சோ hence proved. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வந்துட்டு புக்ல பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா, a milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. So cow's milk வந்து 175 லிட்டர்ஸும் buffalo's milk 105 லிட்டர்ஸும் ஒரு மில்க்மேன் கிட்ட இருக்கு. அவங்க வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மில்கையுமே ஒரே கேன்ல ஈக்குவல் கெப்பாசிட்டியில செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன், நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க், நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். ஓகேவா? சோ ஒரே கெப்பாசிட்டியில இருக்கிற கேன்ல ரெண்டு மில்கையுமே செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? சோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எவ்வளவு கேன்ஸ் வந்து கவுஸ் மில்க்குக்கும் எவ்வளவு கேன்ஸ் பஃபலோஸ் மில்க்கு வேணும்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இது பார்க்கலாமா? கவுஸ் மில்க் வந்து 175 லிட்டர்ஸும் பஃபலோஸ் மில்க் வந்து 105 லிட்டர்ஸும் சொல்றாங்க. ஓகேவா? சோ கவுஸ் மில்க் 175 லிட்டரும் பஃபலோஸ் மில்க் 105 லிட்டரும் சொல்றாங்க. இந்த ரெண்டையுமே குடிக்கிற மாதிரி நம்ம கெப்பாசிட்டி ஈக்குவல் கெப்பாசிட்டியில கேன் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா கெப்பாசிட்டி ஆஃப் கேன் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நம்ம HCF பண்ணலாம். சோ பெரிய நம்பர் இதுல வந்துட்டு 175 which is equal to சின்ன நம்பர் வந்துட்டு 105 into என்ன ரிமைண்டர் அண்ட் கோஷன்ட் வருதுன்னு பார்க்கலாம்.
ஸோ 175 105 பண்ணோம்னா 1 டைம் தான் பண்ணலாமா? ஸோ 1 into 105 105 0 7 ரிமைண்டர்ல இருக்கு. ஸோ இதோட கோஷியன்ட் வந்துட்டு 1 பிளஸ் ரிமைண்டர் வந்துட்டு 70 ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பெரிய நம்பர் வந்துட்டு 105 இஸ் ஈக்குவல் டு 70. இப்பயும் 1 தான் வரும். 5 3. ஸோ இப்பயும் கோஷியன்ட் 1 ரிமைண்டர் வந்துட்டு 35 வருது. இப்போ 35 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரிமைண்டர் பெரிய நம்பர் கோஷியன்ட் வந்து டிவைசர் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 35 இன்டூ என்ன வரும் பிளஸ் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 35 இன்டூ 2 வந்துட்டு 70. அப்போ நம்ம 2 டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 0 வருது. ஸோ 35 இன்டூ 2 பிளஸ் 0 ரிமைண்டர் 0வா வந்துருச்சு. அப்போ இந்த டிவைசர் தான் நம்மளுடைய HCF. ஸோ இந்த 2 லிட்டர்ஸுக்கும் HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. அப்போ இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் அ கேனு. ஸோ நம்மளுக்கு வந்து 2 மில்கையுமே ஒரே கெப்பாசிட்டியில வைக்கிறதுக்கு கேன் வேணும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ நமக்கு 2 HCF எடுத்தப்ப நம்மளுக்கு 35 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? தட் இஸ் 35 லிட்டர்ஸ். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் காமனா உள்ளது 35 லிட்டர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன்ல வச்சாங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். 35 லிட்டர்ஸ்ங்கிறது தான் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேனுக்கு ஆன்சர் வந்து 35 லிட்டர்ஸ். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவு மில்க் பார்க்கலாம். ஸோ ஒரு கேன்ல கெப்பாசிட்டி வந்து 35 லிட்டர்ஸ் பிடிக்கும்னா டோட்டலா 175 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு. அப்ப எவ்வளவு கேன் வேணும்? இது எப்படி பண்ணலாம்? 175ல இருந்து 35 டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கேன்ஸ் வேணும்னு தெரிஞ்சிருமா? அது நம்ம பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் கேக்குறாங்க. ஸோ கவுஸ் மில்க் வந்து டோட்டலா 175 லிட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கேனோட கெப்பாசிட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் கேன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 175 லிட்டரை டோட்டலா 35 ஒரு கேனோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ். அப்போ 35 எவ்வளவு கேன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 175ல இருந்து 35 நம்ம டிவைட் பண்ணிட்டாலே வந்துடும். ஓகேவா? நம்ம இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 டேபிள்ல டிவைட் பண்ணுவோமா? ஸோ 7 5s are 35, 3 5s are 15, ஒரு 2 இருக்கு, 5 5s are 25. ஸோ 1 7 is 7, 5 7s are 35. அப்ப டோட்டலா நம்மளுக்கு 5 கேன்ஸ் வருது. ஓகேவா? ஸோ டோட்டலா கவுஸ் மில்க் 175 லிட்டர்ஸ் நம்ம 5 கேன்ஸா ஸ்பிளிட் பண்ணி 35 பிரிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு மொத்தமா 5 கேன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். கவுஸ் மில்க நம்ம 5 கேன்ஸ்ல வைக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோ மில்க் கேக்குறாங்க. மில்க் வந்து டோட்டலா 105 லிட்டர் இருக்கு. ஒரு கேனுக்கு 35 லிட்டர் நம்ம வந்து கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எவ்வளவு கேன்ஸ் நம்ம வைக்கலாம்? அப்போ 105 டிவைடட் பை 35. இதே அதே மாதிரி நம்ம 5 டேபிள்ல போட்டோம்னா 7 5s are 35, 2 5s are 10, 1 1 7 is 7, 3 7s are 21. ஸோ 3 கேன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கவுஸ் மில்க 5 கேன்ஸ்லயும் பஃபலோ மில்க 3 கேன்ஸ்லயும் நம்ம வந்துட்டு வைக்கலாம். இந்த 2 சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.